சமநிலைக்கும் நியாயத்திற்கும் பெயர் பெற்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. நமது துலாம் ராசிக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள நமது இந்த துலாம் டுடே ராசி பலன் சேனலில் கோச்சார அடிப்படையிலான ராசி பலன்களை தினமும் நீங்கள் உங்களது திட்டமிடலை உங்களது தினசரி வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள தினசரி நம்ம ராசி பலன்கள் வழங்கி வருகிறோம். மேலும் முக்கியமான டாபிக் எல்லாமே கவர் பண்றாங்க. அதாவது நட்சத்திர அடிப்படையிலான பலன்கள், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், நாளின் சிறப்புகள் என்னென்ன, செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன, குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, இந்த தினம் காதல் வாழ்க்கை, அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையுங்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பலன்கள் எல்லாமே நீங்க கோச்சார அடிப்படையில் தெரிந்து கொள்ள முடியும். இது கோச்சார அடிப்படையிலான பலன்கள் அப்படின்றதுனால உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். மேலும் நம்ம ஷார்ட்ஸ் மூலமாகவும் நம்ம ராசி பலன்களை 1 நிமிட ராசி பலன்களாக நம்ம வழங்கி வருகிறோம். ஸோ அதையும் நீங்கள் நம்ம சேனலில் போய் நீங்கள் ஷார்ட்ஸ் பகுதியில் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். எனது பெயர் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. நான் நலமாக இருக்கிறேன். உங்களது நலனை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் 26 ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமைங்க. பராபவ வருடம், தமிழ் வருடத்தில் பராபவ வருடம், சித்திரை மாதம் 13ஆம் நாள். இன்னைக்கு கிரக அமைப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மேஷத்தில் புதன் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது மற்றும் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் மற்றும் சனி. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா பண விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சமண நிலையில் இருக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. வழக்கமான செலவுகள் எல்லாத்தையுமே நீங்க சிரமமின்றி சமாளித்து விடக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. பண வரவுகள் மனதிற்கு திருப்தியாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இருக்குங்க. பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். இன்றைய தினம் பழைய பாக்கிகளை கூட நீங்க வசூல் செய்து கொள்ள முடியும். நீங்க செலவுகளை ஒரு கண்ட்ரோலா வச்சுக்கோங்க நண்பர்களே. நீங்க ஏதாவது மிகப்பெரிய ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்க ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க முதல்ல ஒத்தி வச்சிருந்தீங்க. ஏன்னா நுணுக்கமான அந்த சொத்து சம்பந்தமான விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்க பரிசீலிக்கணும். நிதானமாக அந்த சொத்து சம்பந்தமான விவரங்கள் எல்லாத்தையும் நுணுக்கமாக நீங்கள் துல்லியமாக பரிசீலித்ததுக்கு அப்புறமாக நீங்கள் பொறுமையாக முன்பதிவு கட்டணம் செலுத்தலாங்க. அதனால சொத்துக்கள் வாங்குறதுல அவசரம் வேண்டாம். நீங்க உங்ககிட்ட பணம் இருக்கும்போது அதை சேமிப்புல நீங்க கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி சேமிப்பு பணத்தை இன்க்ரீஸ் பண்ணி நீங்க முயற்சியில் மேற்கொள்ளுங்க. அல்லது ஏற்கனவே நீங்க ஏதாவது நிலுவைகளை செலுத்தணும், பெண்டிங்கா இருக்கு, பணம் கொடுக்க வேண்டியது அப்படின்னா அதெல்லாம் கொடுத்துருங்க. மளிகை பொருட்கள், சின்ன சின்ன நடைமுறை தேவைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்து அதை நீங்க உங்க பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க. பணத்தை கரெக்டாக நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. சேமிப்பை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் அலுவலக பணிகளில் புதிய வேலை நிமித்தமான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்க உங்களது அலுவலக பணிகள் ரீதியாக நீங்க பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் தாராளமாக மேற்கொள்ளலாம். பயணங்களின் போது உங்களுக்கு புதிதமான நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. ஆனா அப்படி பயணங்கள் செய்யும் போது நீங்க டிக்கெட் அதை முன்பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டிக்கெட் விஷயத்துல நீங்க கரெக்டா நீங்க இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா கிளம்புறது நல்லதுங்க. அப்பதான் நீங்க பயணங்களை மிஸ் பண்ணாம நீங்க மேற்கொள்ள முடியும். ஏன்னா பயணங்கள் ரத்தாவதற்கான வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கு நண்பர்களே. நீங்க உங்க ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது வீட்டு வேலைகள் அல்லது உங்களுக்கான மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்ல ஓய்வு நேரத்தை நீங்க கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் பெரிய லட்சியங்களை அடையணும் அப்படின்னா இது உகந்த ஒரு நாளாக இல்லைங்க. அதனால நிதானமாக தான் செயல்படணும். நீங்கள் குறிப்பாக உங்களது சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் அவசரம் கண்டிப்பாக படக்கூடாதுங்க. மாலை நேரத்தில் எளிமையாக நடைபயிற்சி செய்யுங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. அலுவலக பணிகளில் சராசரியாக உங்களுக்கு வேலைகள் இருந்தாலும் சோர்வடைய மாட்டீங்க. சில விஷயங்கள் மீட்டிங்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி மீட்டிங் முடியறதுக்கு ரொம்ப டைம் ஆகலாம். அதனால் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணுங்கிறத முக்கியமான விஷயங்களை நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு அதை முதல்ல முடிச்சுறது நல்லது நண்பர்களே. இந்த தினம் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் மின்னஞ்சல் ஆகிய விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய பயண திட்டங்கள் ரத்தாவதுக்கான வாய்ப்புகள் அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. இந்த தினம் நீங்கள் பணத்தை ரொம்ப சிறப்பாக கையாளுவீங்க. ஏன்னா பணம் வருமானம் வரும்போது காற்றுள்ள போய் தூற்றுக்கொள் என்பதற்கேற்ப நீங்கள் பணத்தை சிறப்பாக சேமிப்பில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க. நீங்கள் உங்கள் உணர்வுகள் எல்லாத்தையுமே அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே அடக்கி வைக்க கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது நண்பர்களுடன் அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக பெறுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் உதவி செய்யும் போது அதை நன்றியுடன் பெற்றுக்கொள்வது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம்
உங்கள் பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அதை நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக, அதாவது பெரிய விஷயமே இருக்காது, அதான் சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையிலிருந்து குறை சொல்கிறது தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களது காதலருக்கு மன அழுத்தத்தை உருவாக்கலாம். உங்கள் ஓய்வு நேரத்தை உங்கள் குடும்ப இளைய உறுப்பினர்களுடன் நீங்கள் சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாங்க. அது உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இன்று தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் மனசுல இருந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதனால இன்று தினம் உங்களுடைய ப்ரெஷர் நீங்கள் தணிப்பதற்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்க கூட நீங்கள் பேசலாம். அது உங்களுக்கு மன நிம்மதியை உருவாக்கி தருவதாக அமையுங்க. இன்று தினம் பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களது சகோதரர்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளில் நல்ல எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல யோகமும் இன்றைய தினம் இருக்குது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுடைய துன்பங்களுக்கு வழிகாட்டியாக, அதாவது வடிகட்டியாக அவர்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. மேலும் உங்களுக்கு மனபாரத்தை குறைத்துக் கொள்வதற்கும் அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை இன்றைய தினம் சூப்பராக இருக்குங்க. ஒரு சக மாணவர்கள், அதாவது உங்க கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு சில கடினமான பாடங்களை சிறப்பாக உங்களுக்கு விளக்கி சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால எந்த ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு உங்கள் சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். நீங்களும் கண்டிப்பாக டாப் மார்க் வாங்க முடியுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மாணவர்கள் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் நண்பர்களோடு நல்ல உரையாடல் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏதாவது தனிமையில் நீங்கள் உங்கள் நண்பர்கள் கூட உரையாடுறீங்க அப்படின்னா அது உங்களை தனிப்பட்ட பர்சனலாக சில விஷயங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உடலுக்காக வாக்கிங் போகிறது போன்றவற்றை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் வருமானம் செலவும் சமமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. பெரிய லட்சியங்கள் நீங்கள் அடையணும் அப்படின்னா நீங்கள் நிதானித்து செயல்படுங்க. அவசரம் கண்டிப்பாக வேண்டாம். இன்றைய தினம் நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் சாதகமாக மாறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம். புதியதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்கள் சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் மஞ்சள் நிறத்தை நீங்கள் அதிர்ஷ்ட நிறமாக நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 4 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறட்டும். நமது சேனலில் 12 ராசிகளுக்கும் உண்டான ராசி பலன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுன்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய சேனல் பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கு தாராளமாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவருடைய ராசி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை நம்ம வழங்கி வருகிறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸ் பகுதி புதுசாக உருவாக்கியிருக்கேங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். உங்கள் கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக தெரிவிக்கலாம். ஷார்ட்ஸ் பகுதியெல்லாம் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் நாளை தினம் திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்ற புதிய விஷயங்களோட நம்ம திங்கட்கிழமை வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.